ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரும் வாரம் அதாவது பிப்ரவரி 1 வரப்போகிற சண்டே நம்ம இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல், பட்ஜெட் ஸ்பீச் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேச போகிறாங்க. இதில் நிறைய விஷயங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாம் காத்துட்ருக்கோம். ஒரு விஷயம் தோன்றது என்னன்னா, அதாவது 28% ஜிஎஸ்டி பண்ணப்ப நிறைய எதிர்ப்புகள், நிறைய முரண்பாடுகள், விமர்சனங்கள் எல்லாம் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு மேல வந்துச்சு. அப்போ அது ரொம்ப தேவை, முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கட்டாயமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட நம்மளுடைய மார்க்கெட் எந்த விதத்திலையும் பெரிய ஃபாலை சந்திக்கல. ஸோ அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக பிரதானமாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க எந்தவித ஒரு அறிவிப்புமே, அதாவது முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு 4 month பேக் செப்டம்பர்ல ஜிஎஸ்டி 28% இருந்து 18% ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா 28% வரி விதிச்சப்ப ஏற்பட்ட எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கூட இதை பாசிட்டிவா எல்லாரும் எடுத்துக்கல. இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த 28% இருந்து 18% வரி குறைப்பு செஞ்சதை இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது முன்னாடியே சொல்லிட்டதுனால அதை விடவும் பெரிய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்களை, நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான சரியான திட்டங்களை இந்த கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் நிகழ்வுல டெஃபினட்டா நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ கடந்த 2-3 வருஷ பட்ஜெட் நிகழ்வுகள்ல நிறைய விமர்சனங்களை ஆப்போசிட் கட்சியை சேர்ந்தவங்க எழுப்புனாங்க. அப்படி இருந்தும் அந்த திட்டங்கள் சரியா செயல்படுத்துறதுனால நம்மளுடைய நிஃப்டியினுடைய மூமெண்ட்டே 2024 இருந்து இந்த 26 ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சரியான திட்டங்களை சரியான டைமில் சரியான மக்களுக்கு போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை ஒரு கவர்மெண்ட் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாக இருக்கும். நம்மளுடைய மார்க்கெட் இப்போ இருக்கிற இந்த ஃபால் டைம் வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய ரிஃப்ளெக்ஷாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அமெரிக்கா நிறைய விஷயங்களை நமக்கு எதிரான நியூஸாக பரப்புறதுனால இந்த மார்க்கெட்டினுடைய டவுன்ஃபால் இப்போ நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய டிஏஐ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய மார்க்கெட் இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கும். இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்து நம்ம டாலரை பேஸ் பண்ணி ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயத்துல இருந்து நம்ம இப்போ யூரோப் கண்ட்ரிஸ்குள்ள வந்துட்டோம். அதனால யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி அந்த வர்த்தகம் இல்லை. அதனால அதுல கொஞ்சம் நம்ம யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ற விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கோம். ஆனாலும் ஐடி, ஃபார்மா செக்டார்ஸ் இந்த 2 விஷயங்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதாவது இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்கு. அப்படின்னா நாம யூஎஸ்ஐ சார்ந்து இருக்கோம். அதாவது ஐடிலையும் சரி, ஃபார்மா செக்டார்லையும் சரி. ஸோ இப்போ இந்த பட்ஜெட் ஐடி செக்டாருக்கும் ஃபார்மா செக்டாருக்கும் பாசிட்டிவான சில விஷயங்களை கொண்டு வர மாதிரியான செய்திகளை அல்லது திட்டங்களை வெளிப்படுத்துகிற பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி இப்போ இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நல்லா குறைச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய திட்ட செயல்பாடுக்கான வருமானம் நிறைய இருக்கிறதா தான் அது பொருள். அப்படின்னா நிறைய வரி குறைப்புகளுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். இது கன்சியூமர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா சேல்ஸ் நிறைய நடக்கும், அது மூலமா ப்ராஃபிட் நிறைய நடக்கும். ஓவரால் கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதன் மூலமா இந்திய பொருளாதாரம் மேலே வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுமானம்.
ரொம்ப இன்டெப்தா உள்ள போகாம சொல்றேன். இந்த திட்டங்கள் மூலமா நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சாத்தியமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதன் மூலமா ட்ரேடர்ஸான நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நாம இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். கடந்த வருஷம் ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு விஷயம் பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, நிறைய வார்களை சந்திச்சோம். அதாவது ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன், இந்த மாதிரியான வார் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. இதனால ஆயுதங்கள், அதாவது அணு ஆயுதங்கள், இந்த மாதிரி ஆர்மி பேஸ்ட் கம்பெனிஸ், அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டாங்க, அல்லது யூடியூபர்ஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஆனா நல்லா பாத்தீங்க அப்படின்னா அது பெருசாலாம் வளரல. டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், எல்லா ஸ்டாக்ஸும் பெருசா ஒன்றும் வளர்ச்சியெல்லாம் காமிக்கல. அந்த மாதிரியான செய்திகள் அடிப்படையில இந்த ட்ரேடர்ஸோ அல்லது யூடியூபர்ஸோ சொல்ற விஷயங்கள் தான். ஆனா லாங் டேர்ம்ல ஒரு கம்பெனி வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது மூலமா ப்ராஃபிட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ராஃபிட் க்ரோத் வரணும், PE ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய ட்ரேடர்க்காக அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கவனித்து தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட், ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே உங்களுக்கு உருவாகும். அதெல்லாம் இல்லாமல் வெறும் நியூஸை, அந்த டைமில் வர நியூஸினுடைய இம்பேக்டை வச்சு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அதை லாங் டைம் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா பெரிய வளர்ச்சியெல்லாம் டெஃபினட்டாக இருக்காது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெய்லி வர நியூஸ் எல்லாம் கிடையாது. அந்த கம்பெனியினுடைய பேஸ் அல்லது ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு நான் காமனாகவே ஒரு விஷயம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது இந்தியன் பேங்க், IOB, இந்த 2 பேங்க்குமே கவர்மெண்ட் செக்டார் பேங்க் தான். இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒரு கடந்த 20 வருஷ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேங்க்குமே வந்து நம்பகமான பேங்க் தான். ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் வந்து 100 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபாய் வரைக்கும் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து 34-40 பாயிண்ட்ல இருந்தது, இப்பவும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கு. ஒரு 120-130 எல்லாம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போ அதில் 2 கம்பெனிலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல நீங்கள் ஒரு 8 மடங்கு 9 மடங்கு சம்பாரிச்சிருக்க முடியும். ஆனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்கள் பெருசாக எந்த லாபமும் பார்த்துருக்க முடியாது. ஸோ இது 2மே நம்பகமான பேங்க் தான். பட் ஆனால் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்டோட வளர்ச்சியும் பாதிக்குது, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து தான் மார்க்கெட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியும். இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பேங்கிங் செக்டார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டியை விடவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு சம்பந்தமான விஷயங்களையும் இந்த பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பட்ஜெட் நிகழ்வு வரும் February 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் மூலமாக நம்ம ட்ரேடராக நம்ம எதை பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும், எதை நெகட்டிவாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலான விளக்கங்களை நம்ம அடுத்த வாரம் இதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி.